निगोधा सत्यवर्गणे हरि ओम तन्नो देवीरविष्याहो मन्त्रविदये संयोरविश्ववन्दनः हरि ओम ओम चक्रे विहारेत् नमयिति प्रसाद नारायणायेति पदात् ओम द्वेऽक्षरं नमयि द्वे अक्षरे नारायणायेति पञ्चाक्षराणि नारायणस्याक्षरं पदं योगवे नारायणस्याक्षरमध्येति अनवप्रवस्सर्वमायुधेति विनदे राजवत्यं गोमत्यं ततो मुदत्वमसुखेदो मुदत्वमसुखेदि एवं वेदा यद्यभिषते अधर्मानाचार्याणि विद्यन्ते मुदे पूर्वपदान्यायेषु तमन्त्रदात्रहन्तारं हरिणां स्वामहं ओमकृष्णावेदेहि प्रधानं रजस्वते तातामारभूद्वैरिद्वयानुहाम्यः इदां वदतः पद्ममनः वैकुण्ठेश्वरे योगेश्वरः आस्ते विश्वसिद्धात्मा भगवैर्भावैः आदिमये भूतवेणैरेण सम्पूर्णे दुःखलवैर्देवते वाजिने विद्रवन्ते रोल्पुणस्तै वदै वन्ने वलद्दे नेदिरेनावलन्देनं वेणनावरनावरु वेल्लावरन्ते साधुसाधुवाळु रामेण वन्ददानं दैत्वारणं सुन्दरनायकनके गदा गुणशंकरगदाल कल्पस्वाहार विदांशवज्रांजनं विग्रहवत्सनं सत्यं देवो नमोऽर्पये भवेन उद्धवनारदालिगत पुण्यबलं ददन्तासं शरणागतजात्रवाहमिले यादेकर्मपतिवेदीनां मात्रपदमाधवन विष्णुनरके वेङ्कटमहीवदिद्धदिनभोगे नादनवदैत्रिविदैत्रिना अमलला युगे धनभोज्या ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं वासुदेवाय नमः ओं संकर्षणाय नमः ओं प्रद्युम्नाय नमः ओं अनिरुद्धाय नमः ओं केशवाय नमः ओं नारायणाय नमः ओं माधवाय नमः ओं गोविन्दाय नमः ओं विष्णवे नमः ओं मधुसूदनाय नमः ओं नृविक्रमाय नमः ओं अमनाय नमः श्रीधराय नमः श्रीकेशाय नमः धनाभाय नमः दामोदराय नमः मत्स्याय नमः कूर्माय नमः वरागाय नमः नारसिंहाय नमः अमनाय नमः भार्गवरामाय नमः दशरथरामाय नमः रामाय नमः कृष्णाय नमः कल्किने नमः ज्वाला नृसिंहाय नमः अहोबिल नृसिंहाय नमः मालोल नृसिंहाय नमः कोड नृसिंहाय नमः कारंज नृसिंहाय नमः भार्गव नृसिंहाय नमः योगानंद नृसिंहाय नमः छत्रवण नृसिंहाय नमः पावन नृसिंहाय नमः पानक नृसिंहाय नमः लक्ष्मी नृसिंहाय नमः श्री भूमनीला समेत लक्ष्मी अयवधन परब्रह्मणे नमः स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् भाग्येन महिमहीसाय गोब्राह्मणेभ्यः सुखमस्तनित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षद्वन्द्यन्ये श्रीविदाय देशोऽयं शोभरितो ब्राह्मणा सङ्घनिर्मया उपचारावदेशेन कृतालहर्मया अपचाराणि मां सर्वान्
சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே திசந்து மே தேவ சதா த்வதீயாः தயாதரங்கானுதராः கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் யஸ்யாபவத்பக்தஜனார்த்திஹந்துः பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சார்யதோர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்யலப்யம் ஸ்ரீலக்ஷ்மீநரசிம்மம் சரணம் பிரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி चोच्चिष्टायां सरजनि कलितं या बलाग्रन्थ्य बुद्ध्यै गोतादस्यै नमयदमिदं பூயையே வஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் நெசியால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவக்கண்ணவதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயற்புகள் வெள்ளிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விலங்கு விட்டு செத்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 100 43 அன்புடனே அடியேனு கருள் செய்தியே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 15வது பாசுர விசேஷங்களை இன்னைக்கு அனுபவிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால வழக்கம் போல சுவாமி தேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை சொல்லியிருக்கின்ற கோதாஸ்துதியினுடைய 15வது ஸ்லோகத்தை அனுபவித்துவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்தங்களை அனுபவிப்போம். ஆமோதவத்யபிசதா ஹிருதயங்கமாபி ராகாபிதாபி லலிதா குணோத்தராபி மௌலிஸ்ரச்சா தவ முகுந்த கிரீடபாஜா கோதே பபத்யதரிதா கலுவை ஜயந்தி. இது கோதாஸ்துதியினுடைய 15வது ஸ்தோத்திரம். கோதையை பார்த்து சுவாமி தேசிகன் எப்படி ஆச்சரியமா அனுபவிக்கிறார் பாருங்கோ. கோதையே பெருமாள் அணிந்திருக்கின்ற வைஜெயந்தி மாலைக்கு சகல கந்தங்களும் இருக்கின்றது. இருந்தாலும் அவனுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உவப்பானது நல்ல செம்மை நிறமும் மென்மையும் உடையதான இத்துணை பெருமையுடையதாக அந்த வனமாலையை விட உன் நீ சூடிக் கொடுத்த அந்த மாலையை தன் திருமுடியில் சாற்றிக் கொள்வதைத்தான் எம்பெருமான் அனுபவிக்கின்றான். ஆகவே எவ்வளவு கந்தம் இருந்தாலும் எவ்வளவு அழகு இருந்தாலும் வனமாலைக்கு எம்பெருமானுடைய திருமுடியை அலங்கரிக்கின்ற அந்த பேரு கிடைக்கவில்லை. ஆனால் நீ சூடிக் கொடுத்த அந்த திருமாலைக்கு எம்பெருமானுடைய உள்ளம் உகக்கின்ற வகையிலே அவன் திருமுடியை அலங்கரிக்கின்ற பெருமை இருக்கின்றதல்லவா, அதுதானே உன்னுடைய பெருமை என்று கோதாஸ்துதியிலே சுவாமி நிகமாந்த மகாதேசியன் சூடிக் கொடுத்த சுடர்கொடியினுடைய அந்த திருமாலையை போற்றி பாடுவதாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்திருக்கின்றார். இந்த அளவிலே அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது திருப்பாவையினுடைய 15வது ஸ்லோகத்தை நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். இன்றைய ஸ்லோகம். எல்லே இளங்கெளியே என்னும் உறங்கிதியோ சில்லென்றழையேன் மின்னங்கமே போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னைக்கொள் வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனைப் பாடேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொதுவான பொருள் அனுபவிப்பதற்கு முன் இந்த பாசுரம் ஆழ்வார்களை துயிலெழுப்புகின்ற 10 பாசுரங்களிலே கடைசி பாசுரம். அதாவது 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு ஆழ்வாராக துயிலெழுப்பி வருவதை அனுபவித்தோம். இன்று திருமங்கை மன்னனை துயிலெழுப்புவதாக இந்த பாசுரம் அமைத்து ஆழ்வார்களை துயிலெழுப்புகின்ற கடைசி பாசுரமாக இதை அனுபவிப்பார்கள். இந்த பாசுரம் உணர்த்துகின்ற தத்துவம் பாகவத தாஸ்யம். அதாவது
இந்த பாசுரத்திலே பாகவத தாசியத்தை சொல்லி 29வது பாசுரத்திலே பகவத் தாசியத்தை சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். ஆகவே இந்த பாசுரத்தை திருப்பாவையினுடைய திருப்பாவை என்று நம் பூர்வர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த பாசுரத்தை நீங்கள் அனுசந்தானம் பண்ணி பார்க்கின்ற பொழுது சற்று ஆழ்ந்து கவனித்தோம்னா, பாசுரம் அமைத்திருப்பது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் கிடைப்பதாக பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். இப்படி கேள்வியும் பதிலுமாக இருப்பது இந்த பாசுரத்தினுடைய ஒரு சிறப்பு. கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும். எனக்கு இந்த கேள்வியும் பதில் என்ற பொழுது இங்க நம்ம ஸ்ரீனுடைய ஞாபகம் வந்துச்சு. ஸ்ரீனி கேட்டன்ட்டு இங்க பேரன் எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்பான். அவருடைய தாத்தா உடனே பதில் சொல்லிட்டு அந்த பதிலுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. அது மாதிரி கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும். இது நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது. எப்படி தைத்திரிய உபனிஷத் நமக்கு எப்படி கிடைச்சது? பிருகு மகரிஷி வருண பகவானிடம் பரபிரம்மம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்க, அதற்கு வருண பகவான் அளித்த பதில்தான் தைத்திரிய உபனிஷத் என்று நாம் கொண்டாடுகின்றோம். விஷ்ணு புராணம் எப்படி கிடைத்தது? பராசர மகரிஷியிடம் அவருடைய சிஷ்யன் மைத்ரேயர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக நமக்கு கிடைத்ததுதான் விஷ்ணு புராணம். அதே போன்று ஜனமேஜயன் வாசம்பாயனரிடம் எனது பூர்வ பிதாமகர்கள் விராட்ட நகரத்திலே அஞ்ஞாத வாசம் பண்ணினார்களே, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற கேள்வி கேட்க பதிலாக கிடைத்ததுதான் மகாபாரதம். அதே போன்று தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுயுப்சவஹா மாமகா பாண்டவாசைவ கிமகுர்வத சஞ்சயா என்று சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கிடைத்ததுதான் பகவத்கீதை. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்ரத்யட்ச வால்மீகேர் முனிபுங்கவம் என்று வால்மீகி பகவான் நாரதரிடம் கேள்விகள் கேட்க அதற்கு பதிலாக நாரதர் உரைத்த அந்த அனுகிரகத்தினால் நமக்கு கிடைத்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம். இப்படி கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும், பரம பாக்கியமான கிரந்தங்கள் கிடைக்கும் என்ற வகையிலே இன்றைய பாசுரத்தை கேள்வியும் பதிலுமாக அமைத்து நமக்கு தெரிவிக்க வேண்டிய முக்கியமான தத்துவத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு சுவாபதேசமாக உணர்த்தியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இன்றைய பாசுரத்தை கேள்வியும் பதிலுமாகவே நாம் அனுபவிப்போம். பாசுரத்தினுடைய பொதுவான பொருளை, இளங்கிளி போல் பேசக்கூடியவளே இன்னும் உறங்குகின்றாயே, அடியவர்கள் அருகில் இருக்கின்ற பொழுது அவர்கள் சேவையை விடுத்து வேறு எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று வீட்டின் வெளியே நிற்கின்ற தோழிகள், ஆண்டாள் உட்பட்ட தோழிகள் கேட்க, அதற்கு உள்ளே உறங்குகின்ற அந்த தோழி சொல்லும், உறங்குவது போல் பாவனை செய்கின்ற அந்த தோழி சொல்லும் பதில், அறிவார்ந்த என் தோழிமாரே கடும் சொற்கள் சொல்லி என்னை கூப்பிடாதீர்கள். அடியவருடன் உரையாடும் பொழுது சுடு சொற்களை பயன்படுத்துவது தகாது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? தோ வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று பதில் சொல்கின்றார். உடனே வெளியில் இருப்பவர்கள், திறம்பட நீ உதிர்க்கின்ற உறுதிமொழிகளையும் உன் பேச்சுத் திறனையும் வாக்ஜாலத்தையும் நாங்கள் வெகு காலமாகவே அறிந்திருக்கின்றோம். அடியவர் மீது நம்மீது சொல்லும் குறைகளை பிணக்கின்றி மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள்தான் நாங்கள். வாயாடாமல் எழுந்து வா நங்கையே என்று அழைக்க, உள்ளே இருந்தவள், நானா வாயாடி? நீங்கள்தான் பேச்சு திறமையுடையவர்கள், அதனால்தான் இவ்வாறெல்லாம் பேசுகின்றீர்கள். சரி போகட்டும், நீங்கள் கூறியபடி நானே வாயாடியாக இருந்து விட்டு போகிறேன், தோ வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று உள்ளே இருப்பவள் சொன்னாலாம். இப்படி விரைவாக தயாராகி எங்களுடன் சேர்ந்து கொள், வேறு எதை பற்றியும் சிந்தனை செய்யாதே என்று வெளியில் இருப்பவர்கள் கேட்க, உள்ளே இருப்பவர், எல்லா பெண்களும் வந்துவிட்டார்களா, நான் என்னை அழைக்கின்றீர்களே என்று பதிலாக சொல்லுகின்றார். உடனே அனைவரும் வந்துவிட்டார்கள், நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். கம்சனின் மாளிகையிலே வாசலில் தன்னை மிதிக்க காத்திருந்த அந்த குவளையா பீடம் என்ற யானையை மாய்த்தவனும்,
கம்சன், சானூரன், முஷ்டிகன் ஆகிய பகைவர்களின் அகந்தையை அழித்து அவர்களையும் அழித்தவனையும் மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனுமான அந்த கண்ணனின் புகழை பாட நீ எங்கள் சத்சங்கத்தில் வந்து சேருவாயாக என்று வெளியில் இருப்பவர்கள் அழைப்பதாக இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார். இப்படி இந்த பாசுரத்தினுடைய பொதுவான அர்த்தத்தை அனுபவித்தோம். இப்பொழுது சுவாபதேசம் என்கின்ற உட்பொருளை, உள்ளுரையை அனுபவிப்போம். பாசுரத்தை 15வது பாசுரத்தை திருப்பாவையினுடைய திருப்பாவை என்று பெரியவர்கள் போற்றுவார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இந்த பாசுரத்தில் உள்ள நானேதான் ஆயிடுக என்ற பதங்கள் தான். எளிமையாக சொல்லுவது என்றால், இல்லாத குற்றத்தை பொய்யாக ஒருவர் மீது சுமத்துகின்ற போது கூட அதை மறுக்காமல் நமது குற்றம் என்று இசைவதே ஒரு வைஷ்ணவனுடைய பண்பு என்ற தாத்பரியத்தை இந்த பாசுரத்தில் நானேதான் ஆயிடுக என்ற சொற்களால் ஆண்டாள் உணர்த்துகின்றார். இதற்கு முன்னால் வந்த 9 துயிலெழுப்புகின்ற பாசுரங்களில் அவள் உரையாடல் நடையில் பாடவில்லை. மிகவும் சுவையாக பாகவத கைங்கரியம் பகவான் சேவையை விட சிறந்த கைங்கரியம் என்பதை உணர்த்தி கொண்டே வந்தாள். எப்பொழுது அடியவர்கள் சேவை என்பதை உபதேசத்தால் சொல்ல முடியாது, அதை கடைப்பிடித்துத்தான் உணர வேண்டும் என்பதனால்தான் இந்த பாசுரத்தை கேள்வியும் பதிலுமாக ஆண்டாள் அமைத்திருக்கின்றார் என்று பூர்வாச்சாரியர்கள் அனுபவித்திருப்பார்கள். அடியவர்கள் குழாம் சூழ பரமனின் திருவடிகளை பற்றி கூடியிருந்து குளிர்வதுதானே வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெரும் தத்துவம். ஆகவே அந்த விஷயத்தையும் இந்த பாசுரம் குறிப்பிலே உணர்த்துவதாக நாம் கொள்ள வேண்டும். எங்கள் குழாம் புகுந்து கூடுமணமுடியீர் வரம்பழி வந்துள்ளை கூடுமனு நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவென்று பாடமுடை பத்தருள்ளே வந்து பல்லாண்டு கூறுவனே என்று எல்லோரையும் தன் திருத்தந்தையார் அழைத்ததை நினைவில் கொண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எங்கள் குழாம் புகுந்து எம்பெருமானை பாட வாராய் என்று தோழியர்களை அழைப்பதாக சுவாபதேசம் சொல்லுவார்கள். அடியாருக்கு அடியாராக இருப்பதே பகவானுக்கு உகந்தது என்பதை எம்பெருமான் யாரை உகப்பார் என்றால் அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கும் அந்த பரம பாகவதோத்தமர்களை தான் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் என்பதை திருப்பாணாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே அடியார்க்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் என்று எடுத்து காட்டினார் அல்லவா. இதே போன்று அடியாருக்கு அடியாராக இருப்பதில் உள்ள பெரும் சிறப்பை நம்மாழ்வார் அவருக்கே உரிய பாங்கிலே பேரு வகையோடு அனுகிரகித்துள்ள ஒரு பாசுரத்தை இங்கு நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். 3ஆம் திருவாய்மொழியிலே 7ஆம் பத்தில் 10வது பாசுரம், 3ஆம் பத்து 7ஆம் திருமொழி 10ஆம் பாசுரத்திலே ஆடி ஆர்ந்த வையம் உண்டு ஆளிலே அன்னவசம் செய்யும் பாடி யாதுமில் குழவிப்படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார் அடியோங்களே என்று 7 முறை அடியார் என்ற வார்த்தையை சொல்லி பாகவத அனுபவத்தை நம்மாழ்வார் அனுபவித்தது சப்த பர்வ தாஸ்யத்துவம் என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். அதாவது 7 பிறப்பெடுத்தாலும் அந்த பிறப்பில் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு அடியனாக இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானை நம்பெருமாள் கேட்பது போன்று, எம்பெருமானிடம் நம்மாழ்வார் கேட்பது போன்று இந்த பாசுரம் உள்ளதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 15வது பாசுரத்திலே கோதை நாச்சியார் பாகவத சேவையை கொண்டாடி சரணாகதி தத்துவத்தில் பாகவத சேவையின் உன்னத பாங்கை சொல்லி பகவத் சேவையை 29வது பாசுரமான சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்திலே சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இத்தகைய சிறிய விளக்கத்தோடு இப்பொழுது பாசுரத்தினுடைய பாசுரார்த்த சுவாபதேசத்தை அனுபவிப்போம். எல்லே இளங்கிலியே என்று இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார். எல்லே என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு விழிச்சொல். தென் தமிழ்நாட்டிலே எல்லே என்ற விழிச்சொல் வழக்கத்தில் இருந்தது ஆண்டாள் காலத்தில் இருந்தே. ஆனால் அந்த சொல் மருவி இப்பொழுது எலே என்றாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் தென் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா எலே என்று அழைப்பதை நாம் காணலாம். ஆகவே எல்லே என்ற இந்த சொல் உலகப்பற்று அஞ்ஞானம் ஆகியவற்றில் உழல்பவர்களை
நல்ல அடியார்கள் சம்பந்தத்தால் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று மெய்ஞானம் பெற வாருங்கள் எல்லே என்று ஆண்டாள் விழித்து அழைப்பதாக சுவாபதேசம் கொள்ள வேண்டும். இளங்கிளியே என்பது சம்சார பந்தத்திலே உழலுகின்ற பக்தனை குறிக்கின்றது. சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை என்பது போல் ஒரு சொல் வழக்கு இருக்கின்றதல்லவா? நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்களோ அதையே சொல்லும் கிளி. இதை வேடிக்கை ஒரு கதையில் சொல்லுவார். ஒரு கிளி கூட்டில் 2 கிளி குஞ்சுகள் பொறித்தன. அதை ஒரு குஞ்சு ஒரு முனிவருடைய ஆசிரமத்திற்கு போயிடுது. இன்னும் ஒரு கிளி குஞ்சு ஒரு மாம்சம் வெட்டவனுடைய கடைக்கு வந்தது. அப்போ அது இருக்கிற இடம் சத்வகுணம் நிறைந்த முனிவருடைய ஆசிரமம் என்றால் அங்கு யார் வந்தாலும் எல்லோருக்கும் நமஸ்காரம் சொல்றது, யார் வந்தாலும் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று பகவன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இந்த மாம்சம் வெட்டுபவனுடைய கடையில் வளர்ந்த கிளி என்ன சொல்லிட்டான்? வெட்டு வெட்டு வெட்டு. அவன் அதுதானே பண்ணிட்டு இருக்கான். அப்படி சொல்லித்தான். அதனால எந்த இடத்தில் யார் இருக்கிறார்களோ அந்த இடத்தினுடைய தன்மை அவர்களை சேர்ந்துவிடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கிளியினுடைய உதாரணத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லி அஞ்ஞானத்தில் உழல்கின்ற கிளி போன்ற சேதனர்களை அழைத்து மெய்ஞானத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பதாக பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படி சத்வகுணம் நிறைந்த தன் தோழியை அழைத்து பகவத அனுபவம் பெறுவதற்காக ஆண்டாள் அழைக்கின்றாள். இதை பெரிய திருமொழி பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பாசுரம் ஒன்றை அன்வயித்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். சொல்லாய் பைங்கிலியே சுடராழி வலன் உயர்த்த மல்லார் தோல் வடவேங்கடவன் வர சொல்லாய் பைங்கிலியே என்று எம்பெருமானுடைய வரவை சொல்லும்படி பைங்கிலியை திருமங்கையாழ்வார் அழைப்பது போன்ற இங்கு தோழியை எல்லே இளங்கிளியே என்று ஆண்டாள் அழைப்பதாக சொல்ல வேண்டும். அதே போன்று திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே அருளியுள்ள ஒரு பாசுரத்துடன் இந்த பாசுரத்தை ஒப்பிட்டும் அனுபவிப்பது ஒரு அனுபவம், மிகவும் சாத்வீகமான அனுபவம், மிகவும் பெருமைமிக்க அனுபவம் என்று உணர வேண்டும். முளைக்கதிரை குறுங்குடியில் முகிலை மூவா மூவுலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ற அலப்பரியாரமுதை அரங்கம் மேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விலக்கொலிகை மரகதத்தை திருத்தன்காவில் வெகாவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்று திருமங்கையாழ்வார் பகால நாயகி பாவத்திலே அருளிய இந்த பாசுரத்தை இந்த பாசுரத்தோடு நாம் ஒப்பிட்டு அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தில் மடக்கிளி என்று சொல்லுவது மடப்பம் பொருந்திய கிளி, அதாவது விஷய ஞானம் உள்ள கிளி என்பதனால் அதை வணங்கினேன் என்று சொல்வதாக அனுபவித்தோம் என்றால், பின்னாளில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் என்ற ஒரு கிளி அவதரித்து தத்துவங்களை இந்த லோகத்திற்கு உணர்த்தப் போகின்றது என்பதை குறிப்பில் ஆழ்வார் உணர்த்துவதாகவும் இந்த பாசுரத்தை நம் பூர்வர்கள் அனுபவித்திருப்பதை இந்த சத்சங்கத்திலே விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். முளைக்கதிரை என்ற அந்த திருமங்கையாழ்வாரனுடைய சொல் சுவாமி தேசிகன் அருளியுள்ள சங்கல்ப சூரியோதயத்தை குறிக்கின்றது என்று கொள்ளலாம். குறுங்குடியில் முகிலை என்பது நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அதிகரித்துள்ள திரவிடோபனித தாத்பரிய ரத்னாவளி கிரந்தத்தை குறிப்பதாக கொள்ளலாம். மூவா மூவுலகம் என்று திருவிக்கிரமனை போற்றி பாடிய சுவாமி தேசிகனுடைய தேகலீச ஸ்துதியை குறிப்பதாக கொள்ளலாம். அதே போன்று அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தனனை என்ற சொற்களால் பாதுகா சகஸ்ரம், பகவத் தியான சோபானம், ஞாச திலகம், அதிகரண சாராவளி போன்ற அரிய கிரந்தங்களை ரங்கநாதன் விஷயமாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு அருளப் போகின்றார் என்பதை குறிப்பில் உணர்த்தினார் என்று கொள்ள வேண்டும். அதே போன்று விளக்கொளியை மரகதத்தை என்பது தீபக் பிரகாச பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளியுள்ள சரணாகதி தீபிகையை குறிப்பதாக கொள்ள வேண்டும். இப்படி விளக்கொலி இளங்கிலி என்ற பதத்திலே
திருமங்கை மன்னனையும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பின்னாளில் பவிஷ்ய அவதாரம் எடுத்து நம்மையெல்லாம் ரட்சிக்கப் போகின்றார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தப் போகின்றார் என்பதை முளைக்கதிரில் பாசுரத்தில் திருமங்கை மன்னன் அனுபவித்தார் என்று கொண்டோம் என்றால், ஆகிய அந்த ஞானத்தினால்தான் நாம் சுவாமி தேசிகனுக்கு வாழி திருநாமம் சொல்லுகின்ற பொழுது கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்று மங்களாசாசனம் பண்ணிக்கின்றோம் அல்லவா? இப்படி அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் போன்ற இளங்கிலியே, ஞானம் மிகுந்த இளங்கிலியே என்று தன் தோழியை அழைக்கின்றார். எல்லே இளங்கிலியே, இன்னும் உறங்குதியோ? உறங்குகின்ற தோழியை பார்த்து, பொழுது நன்றாக புலர்ந்த பின்னும் உறங்குவது நியாயமா? மாயனை பாடி பரவ வேண்டாமா? எங்களுடன் நீ வந்து சேர்ந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லுவதாக வெளிப்படையான அர்த்தம் இருந்தாலும் உள்ளர்த்தமே வேறு. சுவாபதேசத்தில், அதாவது உள் உரையாக நாம் உணர வேண்டும் என்றால், பல பிறவிகள் எடுத்தும் ஆச்சாரியனிடம் புருஷார்த்தமாகிய ஞானம் பெற முடியாமல் இருக்கின்றீர்களே என்றும், பிறவி பயனை அடையாமல் உண்டு உறங்கி வீணே காலம் கழிக்கின்றீர்களே, பகவத் அனுபவம் பெறுவதற்கு நல்ல அடியார்களுடைய சத்சங்கத்திலே வந்து சேராமல் அஞ்ஞானத்திலே உழல்கின்றீர்களே என்று பக்தி இல்லாத சேதனர்களை பார்த்து அழைப்பதாக இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ என்ற வரி நமக்கு உணர்த்துவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். உலக சுகங்கள் என்ற மாய உறக்கத்தில் உள்ளவர்களை கூவி அழைத்து கோவிந்தன் பேர் சொல்லி அவன் புகழ் பாடி கலிக்க வாராயோ என்று ஆண்டாள் அழைப்பதாக இதை நாம் உணர வேண்டும். இங்கு நமது வாழ்வினுடைய நிலையாமையை அறியாமல், இந்த வாழ்வு நிலைத்தது அல்லது என்பதை உணராமல், அரிதாய் கிடத்த இந்த பிறவியிலே அரியை எண்ணாமல் இருப்பதை நினைத்து, வீணே காலம் கழிப்பவர்களை நினைத்து, கடந்த காலத்தில் அரியை நீங்கள் நினைக்கவில்லை என்ற கழிவிறக்கத்தால் பிறவிப்பயன் அறியாமல் போய்விட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து வருகின்றீர்கள். இப்பொழுது நிகழ்காலத்திலாவது நிதர்சனமான இந்த மானிட உடலின் நிலையாமையை உணர்ந்து, இருக்கின்ற காலத்தில் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவோம் என்ற உணர்வு உங்களுக்கு வரவில்லையா? நல்வழி நாடி ஞானம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவில்லையா? இன்னும் உறங்குகின்றீர்களே என்று கேட்பதாகவும், பகவத் அனுபவத்தில் திளைக்காமல் காலத்தை போக்குபவர்களை அஞ்ஞானத்திலிருந்து மீட்டு பகவத் அனுபவம் பெறுவதற்காக அழைப்பதாக இந்த இன்னும் உறங்குதியோ என்ற வாக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். சில்லென்று அழையேன்மின் என்று அடுத்து சொல்லுகின்றார். உள்ளே உறங்குபவர்கள் பதிலாக சொல்லுகின்ற பொதுவான பொருளை ஏற்கனவே அனுபவித்தோம். என்னுடைய அஞ்ஞானத்தினால் தவறிழப்பின் அதற்காக என்னை கடிந்து கொள்ளாதீர்கள். பக்கத்து விட்டு போனீங்களா? பக்கத்தாத்தில் இருக்கிற பொண்ணு நீங்க எழுப்பும் பொழுது பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாயின் கூட்டிங்களே, அவள் வந்து விட்டாளா? எல்லோரும் வந்து விட்டார்களா? தோ வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று இங்கு சொல்லுவதாக அனுபவிக்க வேண்டும். நங்கை மீன் என்று அடுத்து சொல்லுகின்றார். முன் பாசுரத்திலே நங்காய் என்று அழைத்த ஆண்டால், இந்த பாசுரத்திலே இந்த தோழியை 6 விகுதி சேர்த்து நங்கை மீன் என்று அழைப்பதிலே ஒரு விசேஷம் இருக்கின்றது. அதாவது கிருஷ்ணானுபவத்திலேயே இந்த நங்கை திளைத்துக் கொண்டிருப்பதால் இவளுக்கு ஒரு பெருமையை சேர்த்து நங்கை மீன் என்று மரியாதையாக அழைப்பதாக 6 விகுதி சேர்த்து அழைக்கின்றார் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே இந்த சொல் உட்பொருளாக, உள்ளுரையாக ஞானம் மிகுந்த அடியவர்களை குறிப்பதாக கொள்ள வேண்டும். போதருகின்றேன் என்று அடுத்த பாசுர சொல் சத்விஷயங்களில், அதாவது பகவத் சேவையும் பாகவத சேவையும் ஆகிய சத்விஷயங்களில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேன் என்று வெறும் பேச்சால் உரைப்பது போன்று நேற்று நெனடே நீ சொன்னாய் அல்லவா, இன்னும் வரவில்லையே என்று அழைப்பது போலே அந்த இளங்கிளி போன்ற அந்த தோழியை ஆண்டாள் கேட்பதாகவும், அவள் இதோ வந்துவிடுகிறேன் என்று சொல்வதாகவும் வெளிப்படையான பொருள் இருந்தாலும், பாசுரம் காட்டுகின்ற உட்பொருள் பெரியாழ்வார் பாசுரத்தினுடைய அனுபவத்தை கொண்டு நாம் உணர வேண்டும். யசோதை கண்ணனை அழைக்கின்ற பொழுது உணவு உண்ணவா என்று சிறு குழந்தை கண்ணனை அழைத்தாள் என்றால், அந்த சிறு பிள்ளை இதோ வருகிறேன் என்று கூறி வாராமல் போக்கு காட்டுவானாம். இந்த அனுபவத்தை பெரியாழ்வார்
தாய் பாவனையிலே அருளியிருக்கின்ற பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரத்தில் போதார் கண்டாய் இங்கு போதார் கண்டாய் போதரேன் என்னாதே போதார் கண்டாய் என்று தன் அழைக்கும்பொழுது வராமல் போக்கு காட்டுகின்ற அந்த கிருஷ்ணனை தாய் யசோதை கடிவது போல் சொன்ன பாசுரத்தை மனதுக்குள்ளே கொண்டு இங்கு இந்த பாசுரத்தை நாம் அனுபவித்தோம் என்றால் பெரியாழ்வாருடைய அனுபவத்தை அவர்களுடைய குழந்தையாகிய ஆண்டாள் நாச்சியார் அருமையாக பிரதிபலிக்கின்றாள் என்று நாம் கொள்ள வேண்டும். இப்படி இதோ வருகின்றேன் என்று கூறி வாராமல் போக்கு காட்டிய அந்த தோழியைத்தான் இங்கு ஆண்டாள் அழைக்கின்றாள். வல்லேவும் கட்டுரைகள் பண்டேவும் வாயறிதும் என்று சொல்லி, தோழியே, உன்னுடைய நாவன்மை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ எவ்வாறெல்லாம் பேசுவாய் என்பது பற்றி எங்களுக்கு தெரியும். ஆகவே பரமனை பாடி சரணடைய எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வாயாக என்று ஆண்டாள் அழைப்பதாக கொள்ள வேண்டும். மற்றொரு விதமாக இதை தத்துவார்த்தமாக நாம் அனுபவித்து பார்த்தோம் என்றால், எல்லாவற்றையும் நான் கற்று அறிந்திருக்கின்றேன் என்ற மாயையான அகங்காரத்தினால் மாயனான அந்த எம்பெருமானை நினைக்காமல் மாயையில் வீழ்ந்து அந்த மாயையினால் மட்டும் இருந்த இந்த நங்கையை அந்த மமதையை போக்குவதற்காக, மாயத்தை நீக்குவதற்காக அந்த மாயனாகிய மாயகிருஷ்ணனைத்தான் சரணடைய வேண்டும் என்று ஆண்டாள் உணர்த்துவதாக நாம் இங்கு கொள்ள வேண்டும். உபநிஷத்திலே ஒரு வாக்கியம் இருக்கும், எல்லாம் எனக்கு தெரியும் என்பவருக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று வருபவர்களுக்கு ஆச்சாரியன் அனைத்தையும் வாரி வழங்கி விடுவார். அதுபோன்றுதான் இங்கு உன்னுடைய மாயையினால், அஞ்ஞான மாயையினால் எல்லாம் தெளிந்தவள் போல் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, நீ உறங்காமல் பகவத் அனுபவம் பெறுவதற்காக எங்களுடன் எழுந்து வா தோழி என்று எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணாமல் தங்கள் ஞானமே பெரிது என்று கைவல்யத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களை அழைப்பதாகவும் தத்துவார்த்தமாக இதற்கு பொருள் கொள்ளலாம். ஆகவேதான் இங்கு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை நினைத்து இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் எவ்வாறு உருகினார்? உண்ணும் நீர், உண்ணும் சோறு, தின்னும் வெற்றிலை, பருகும் நீர் எல்லாம் கண்ணனுக்கே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இருந்தார் அல்லவா? அந்த நினைவில் இல்லாமல் என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி என்று இருக்கின்றாயே, அது நல்லது அல்ல, எம்பெருமானை சரணடையவா என்று அழைப்பதாக சொல்லி, பண்டேயும் கட்டுரை வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் என்று சொல்லி பகவத் அனுபவம் பெறுவ உறங்காமல் எழுந்து வா என்று அழைப்பதாக சொல்லுகின்றார். அப்பொழுது உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த தோழி இவர்களுடைய உபதேசத்தினால் நல்ல ஞானம் பெற்று, நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் நானே பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன், நானேதான் ஆயிடுக என்று சொல்லுகின்றார். இந்த பாசுரத்திலே மிக 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 முக்கியமான வார்த்தைகள் இந்த பாசுர சொற்கள் தான். நானேதான் ஆயிடுகை என்ற இந்த சொற்கள் இந்த பாசுரத்திலே மின்னுகின்ற வைரம் போன்ற சொற்கள் என்று பெரியவர்கள் அனுபவித்து விசிஷ்டாத்வைத தத்துவம் உணர்த்தும் வைணவ அடியார்களுடைய வைராக்கியத்தையும் உள்ள தெளிவையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று அனுபவிக்க வேண்டும். சுவாமி தேசிகன் ரகசியத்திரய சாரத்திலே அபராத பரிகாராதிகாரத்திலே லங்கை புராண ஸ்லோகம் ஒன்றை மேற்கோளிட்டு ஒரு அதிகாரம் முழுவதும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய குணவிசேஷத்தை சொல்லுவதை இரண்டே சொற்களில் நானேதான் ஆயிடுக என்ற சொற்களால் ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக விளக்கிவிட்டார். இப்பொழுது நீங்க வைஷ்ணவ பரிபாஷையில பார்த்தீங்கன்னா, ஒரு அடியார் மற்ற அடியவரை பார்க்கின்ற பொழுது அடியேன் என்றும் தாசன் என்றும் பரிபாஷை பேசிக்கொள். அடியேன் தாசன், அடியேன் தாசன். ஒருவரை ஒரு பார்க்கின்ற பொழுது அடியேன் என்று சொல்லுகின்ற அந்த வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கம் வாய் நேர்ந்தால் மட்டும் போதாது, வெறும் வாய் வார்த்தையாக இருந்தால் மட்டும் போதாது. நடைமுறையில் அடியேன், தாசன் என்ற சொற்களின் சாரம் உணர்ந்து கடைபிடிப்பவன் தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன், உண்மையான விசிஷ்டாத்வைதம் காட்டுகின்ற வைஷ்ணவன் என்பதை இந்த சொற்களிலே ஆண்டாள் உணர்த்துகின்றார். அதைத்தான் சுவாமி தேசிகன்
ரகசியத்திரய சாரத்திலே ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்லி எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய குணநலம் இருக்க வேண்டும் என்று உணர்த்தினார். மற்ற அடியவர்களின் தவறுகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்தை ஒவ்வொரு வைஷ்ணவனும் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய உன்னதமான கருத்து. அந்த கருத்தைத்தான் நானேதான் ஆயிடுக என்ற பாசுர வரிகளிலே 2 சொற்களிலே உணர்த்தி மனதில் வைராக்கியம் இல்லாமல் இந்த உன்னத லட்சணத்தை அடைய முடியாது என்பதை எடுத்து காட்டுகின்றார் ஆண்டாள். இதை நாம் உணர வேண்டுமென்றால் இங்கு ஒரு ராமாயண காட்சியை நினைவில் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பாசுரத்தினுடைய வரியாகிய நானேதான் ஆயிடுக என்பதை நாம் நோக்க வேண்டும். கைகேயி தான் பெற்ற வரத்தினால் உன்னுடைய தந்தை உன்னை காற்றுக்கு போகும்படி ஆணையிட்டார் என்று ராமனிடம் சொல்ல, மன்னவன் பணி என்றாகிலும் நின் பணி மறப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதன்றோ. இது வேறு விதமாக மன்னவன் பணி அன்று ஆயின் உன் பணி மறுப்பனோ என்றும் அனுபவிக்கலாம். இது என் தந்தை தசரதன் சொல்லி இருக்க மாட்டான், நீ சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு கானகம் போவேன் என்ற அந்த ராமபிரான் மணிமுடி தரிப்பதை தவிர்த்து மரவுரி தரித்து காடேகி போய்விட்டான். இந்த நிகழ்வை கம்பர் வாக்கிலும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் மன்னவன் பணி என்றாகிலும் நின் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதன்றோ, என் உறுதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின்னொளிர் காணம் இப்பொழுதே போகின்றேன் விடயம் கொண்டேன் என்று போனான் அல்லவா மனித பண்பின் சிகரத்தில் நிற்கின்ற அந்த ராமன். அந்த கருத்திப்படி சொல்லுவது என்றால், தாயே ஏற்கனவே அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டேன். இப்படி அன்னை கைகேயியின் ஆணைப்படி ராமன் கானகம் சென்று விட்டான். ராமன் கானகம் சென்ற செய்தி கேட்ட அடுத்த க்ஷணமே தசரதனும் மாய்ந்து விட்டான் என்ற செய்தி பரதனுக்கு கிடைத்து பரதன் அன்னையிடம் வந்து அன்னையை நோக்கி கடும் சொற்களால் வைவான். என்ன பாவம் செய்துவிட்டேன் நான், இப்படி செய்துவிட்டாயே, எனக்கு தாங்க முடியாத ஒரு பழியை என் தலையிலே சுமற்றிவிட்டாயே என்று தாயை கடிந்து கொள்வதாக வால்மீகி ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே 75வது சர்க்கத்திலே 21வது ஸ்லோகம் முதல் 58வது ஸ்லோகம் வரை 38 விதமான கொடிய பாவங்களை சொல்லி ராமன் காடேகுவதற்கு தான் சதி செய்து இருந்தால் அத்துணை பாவங்களுடைய பலன்களும் என்னை சேர்ந்து என்னை நரகத்தில் தள்ளட்டும் என்று பரதன் கதறி அழுவான். அதை எடுத்து காட்டி பரதனின் வாக்காக வால்மீகி எடுத்து காட்டியதை கம்பரும் அனுபவித்திருப்பான். அதில் ஒரே ஒரு பாசுரம் மட்டும் இங்கு எடுத்து காட்டுகின்றேன். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கொடுமண் உயிர் குன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அரும் துயரம் தூண்டுலேன் என்று இந்த பாவங்களை செய்தவனாக நான் ஆகின்றேன், நான் ராமனுக்கு துரோகம் செய்திருந்தால் என்று தாய் கைகேயிடம் கதறுவான் பரதன். இந்த வால்மீகி ராமாயணம் காட்டுகின்றதை தமிழிலே மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றார்கள். அதை வள்ளலார் சொல்லுவதாகவும் சொல்லுவார்கள். நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கெட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவெறி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறேறிய செய்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வை அழித்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வார்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை ஆசித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கி வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, இராப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோள் சொல்லி குடும்பத்தை கலைத்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவலை கலந்து இருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுக கடுத்தேனோ,
பெரியோர் பாட்டில் பிழைகள் சொன்னேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்ட மறந்து கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அண்டினவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்த்தேனோ, பகை கொண்டு அயலவர் பயிரை அழைத்தேனோ, பொது மண்டபத்தைப் போய் இடித்தேனோ, ஆலயக் கதவை அடைத்து வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் மிகழ்ந்து செருக்கு அடைந்தேனோ, என்ன பாபம் செய்தேனோ அறியேன்ட்டு இத்தனை பாபங்களை செய்தவனாக நான் ஆகிவிடுவேன். நான் ராமனுக்கு துரோகம் செய்திருந்தால் தாயை கைகேயி நீ இப்படி செய்து விட்டாயே என்று தன் அன்னையை பார்த்து கதறுகின்றான் பரதன். நானேதான் ஆயிடுக, இத்தனை பாவங்கள் செய்தவனாக நான் ஆகிவிடுவேன், நான் உண்மையிலேயே துரோகம் செய்திருந்தால் என்று தன்னை மற்றவர்கள் எல்லாம் ஊராரெல்லாம் எப்படி பழிக்கிறார்? பரதன் சரி செய்து ராமனை காற்றுக்கு அனுப்பிவிட்டு அரசால வந்து விட்டான் என்று தூஷிக்கின்றார்களே, அது பொய். இருந்தாலும் அத்தனை பாவங்களை செய்தவனாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பரதனுடைய பெருந்தன்மை, அதைத்தான் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று ராமனை காட்டுக்கு அனுப்பி தன் மணிபிடி தரிக்க எண்ணியிருந்தால் மேற்சொன்ன இத்தனை பாவங்களும் என்னை வந்து சேர்த்து என்னை நரகத்தில் தள்ளட்டும் என்று பரதன் சொல்லுகின்றான். இதைத்தான் இந்த வரிகளுக்கு சுவாபதேசமாக உணர்த்த வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் பார்க்கணும். இப்ப நாட்டில் நடக்கிறது என்ன? இத்தனை பாவங்களையும் செய்பவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். செய்யாத ஒரு தவறுக்கு தன்னையே நொந்து கொள்ளுகின்ற அந்த பரதனுடைய பெருந்தன்மை தான் எத்தனை பேருக்கு வரும்? அதே மகாபாவியாகிய பரதனாகிய நான் பிறந்ததுதான் காரணம், கைகேயின் வயிற்றில் பிறந்ததுதான் காரணம் என்று கதறுவான் பரதன். அதைத்தான் நானேதான் ஆயிடுக என்ற பதங்களுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்லி உள்ளுரை பொருளை அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். இங்கு பரதன் சொல்லுவதாக வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுகின்றேன். ந மந்தராயஹ ந ச மாதுரஸ்யஹ தோஷோ ந ராஞ்சனஹ ந ச ராகவஸ்ய மத்பாபமேவோ அந்தரநிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. அதாவது கூனி செய்த சூழ்ச்சியோ அல்லது கைகேயி கேட்ட வரமோ, தசரதன் இருந்த நிலையோ, அல்லது ராமன் கடைபிடித்த நெறியாகிய பித்ருவாக்கிய பரிபாலனமோ என்னுடைய இந்த நிலைக்கு ஊரார் இகழப்படுகின்ற என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் அல்ல. கைகேயினுடைய மகனாக பிறந்து விட்டானே அதுதான் காரணம் என்று பரதன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு எல்லா பாவங்களும் எனக்கே சேரட்டும் என்று சொன்னதைத்தான் நானேதான் ஆயிடுக என்ற ஆண்டாளின் ஆழமிக்க சொற்களுக்கு அனுபவம் உணர்த்துகின்ற பொருள் என்று பெரியவர்கள் அனுபவித்து சொல்லுவார்கள். இங்கே நமது சம்பிரதாயத்திலே நடந்த ஒரு நிகழ்வையும் சொல்லி இதை நான் உணர்த்த வேண்டும் என்று இந்த விண்ணப்பம் செய்கின்றேன். கந்தாடை தோழப்பர் என்பவர் முதலியாண்டானுடைய பேரன். முதலியாண்டான் என்பவர் மிகவும் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர், எம்பெருமானாரிடம் பக்தி கொண்டவர். நம்பிள்ளை அதே காலத்திலே நம்பிள்ளை என்ற ஸ்ரீ வைஷ்ணவர் எம்பெருமானாரிடம் பக்தி கொண்டு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தவர். நம்பிள்ளையினுடைய காலட்சேப கோஷ்டிக்கு பக்தர்கள் நிறைய செல்வதைக் கண்டு பொறாமை கொண்ட கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளையை பற்றி அவதூறாக பேசினாராம். அதை பொறுக்க மாட்டாமல் தோழப்பருடைய தர்மபத்தினி அவரிடம் பேசாமல் இருந்தாராம். எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை நீங்கள் தகாத வார்த்தைகள் சொல்லி இகழ்ந்து பேசலாம் என்று நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து நம்பிள்ளையிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்ற வரை நான் உங்களிடம் பேச மாட்டேன் என்று சத்தியாகிரகம் பண்ணாலாம் கந்தாடை தோழப்பருடைய தர்மபத்தினி. இது ஒரு புதுவிதமான சத்தியாகிரகமாக இருக்கு பாருங்க. எப்படி தன்னுடைய கணவர் தவறான பாதையில் செல்லுகின்ற பொழுது தர்மபத்தினியுடைய கடமை
அவரை நல்ல நிலைக்கு திருப்பி அழைப்பது என்பதை இங்கு காட்டுகின்றார்கள். ஆகவே தன்னுடைய பத்தினியின் சொல் கேட்டு தோழப்பரும் அவருடைய மனைவியும் நம்பிள்ளையை பார்க்க போகலாம் என்று கிளம்புகின்றார்கள். அப்பொழுது நம்பிள்ளை அவர்கள் வீட்டு வாசலிலே வந்து இருப்பதை பார்த்து நம்மை பழிவாங்க வந்து விட்டாரோ என்று அஞ்சினாராம் தோழப்பர். அப்பொழுது நம்பிள்ளை சொல்லுவார், முதலியாண்டானுடைய பேரனாகிய தேவரீர் திருவுள்ளம் என்னை திட்டுகின்றபடி வைகின்றபடி நான் ஏதாவது பிழைகள் செய்துவிட்டால் என்னை பொறுத்தருளுங்கள் என்று இவர் இகழ்ந்ததை பெருமையாக எடுத்துக்கொண்டு நான் என்ன தவறு செய்தேன் என்று நம்பிள்ளை கேட்டாராம். ஆகவே நீர்தான் பெரியவர், நீர்தான் சிறந்த ஆச்சாரியன் என்பதை உணர்ந்து உன் காலில் சரணடைகின்றேன் என்று தோழப்பர் அவரிடம் சரணடைந்தார் என்ற நிகழ்வை சொல்லி நானேதான் ஆயிடுக என்ற இந்த பாசுர வரிகளுக்கு உதாரணம் எடுத்துச் சொல்லுவார்கள் நம் பூர்வர்கள். செய்த குற்றம் நற்றாமாகவே கொள் ஞாலநாதனே என்று திருமழிசை ஆழ்வார் அனுபவிப்பார். நான் குற்றம் செய்திருந்தாலும் அதை நல்லதாகவே எடுத்துக்கொள் என்று பிரார்த்திப்பது போன்று அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நான் அபராதங்களுடைய சக்கரவர்த்தி என்றை தாழ்த்திக் கொண்டு எம்பெருமானுடைய கருணையை பிரார்த்திப்பதையும் நினைத்து இங்கு நாம் 1000 ராமர் நின் கேழ்வர் ஆழ்வரோ என்று பரதனுடைய பெருமையை உணர்ந்த குகன் முதலில் பரதனை தவறாக நினைத்து பரதன் பாதுகையை பற்றி செல்லுகின்ற அந்த வைபவத்தை பார்த்து 1000 ராமர்கள் வந்தாலும் உன்னுடைய நிலைக்கு உன்னுடைய பெருந்தன்மைக்கு ஈடாக மாட்டார்கள் என்று சிலாகித்த அந்த தன்மையை ராமர் பாராட்டுகின்ற வழியிலே நின்னோடும் ஐவரானோம் என்று ஒரு சிறந்த விருதை கொடுத்தார் அல்லவா, அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அல்லவா. அது எவ்வாறு கிடைத்தது? தவறை உணர்ந்து அந்த தவறை தனதாக்க ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையினால் கிடைத்தது என்பதை எடுத்துக்காட்டாக சொல்லி நானேதான் ஆயிடுக என்பதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் நம் பூர்வர்கள். அடுத்து ஒள்ளி நீ போதாய் என்ற பாசுர வரிகள். பங்கையக்கண்ணனுடைய நினைவிலே வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தன்னிடம் பலவாறும் உரையாடி வாயாடிக் கொண்டிருந்த தோழியை வைராக்கியத்தோடு உலகப்பற்றை துறந்து கைவல்யத்தை காட்டிலும் மோட்ச சித்தியை பெரிது என்று உணர்ந்து நீ எங்களுடன் வந்து சேர வேண்டும் என்று அழைப்பதாக ஆண்டாள் அழைக்க, எல்லோரும் வந்து விட்டார்களோ, எல்லோரும் போந்தாரோ என்று உள்ளே உறங்குகின்ற தோழி கேட்கின்றார். அப்படியென்றால் இதற்கு என்ன சுவாபதேசம் உணர வேண்டும் என்றால், அடியவர்கள் அனைவரும் பாகவத சேவையின் வாயிலாக பேரின்பத்தை நாடுவதை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று அர்த்தம். சொல்லாய் பைங்கிலியே சுடராழி வலன் உயர்த்த மல்லார்த்தோல் வடவேங்கடவன் வர சொல்லாய் பைங்கிழியே என்று பெரிய திருமொழி பாசுரத்தை இங்கு நாம் ஒப்பிட்டு நோக்கினோம் என்றால், இந்த எல்லாரும் போந்தாரோ என்ற அந்த பாசுர வரிகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும். அடுத்து வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடை என்று சொல்லுகின்றாள் ஆண்டாள். நம் தீவினைகளை அழித்து நம்மை மாயையிலிருந்து விடுவித்து தரிகிட்டு அலையும் நம் புலன்களை நெறிப்படுத்தி பாகவத சேவையிலே நம்மை ஈடுபடுத்தி நம்மை ஆட்கொள்கின்ற அந்த பரந்தாமனுடைய திருவடிகளை நாம் பற்றிக் கொள்ளுவோமாக என்று ஆண்டாள் தன் தோழியை அழைக்கின்றாள். ஏன் ஆண்டாள் இவ்வாறு அழைக்கின்றாள் என்பதை எண்ணி பார்த்தால், உலகில் நாம் எல்லோரும் எதிர்கொள்கின்ற புற எதிரிகளை விட, நமக்கு வெளியிலே இருக்கின்ற எதிரிகளை விட நமக்கு உள்ளே இருக்கிற எதிரிகள் தான் அதிகம். உள்ளே இருக்கின்ற எதிரிகள் யார்? நம் இந்திரியங்கள் நம்மை எவ்வாறெல்லாம் ஆட்டிவிக்கின்றன. அந்த இந்திரியங்கள் ஆட்டுவிப்பதுதான் நமக்கு நம் உள்ளத்திலே இருக்கின்ற எதிரிகள் என்று சொல்லி, அந்த உள்ளிருந்து நம் புலன்களை ஆட்கொண்டு அழிவு பாதையிலே நம்மை திருப்புகின்ற தீய எண்ணங்களை மனதில் இருந்து விரட்டினால் தானாகவே சத்வகுணம் வந்துவிடும். அந்த தீய எண்ணங்கள் உடனிருந்து அழிக்கும் எதிரிகளை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லுவதாக இதற்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். அந்தர்யாமியாக ஹார்த்த விக்கிரகமாக
நமக்குள்ளே இருந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்ற கண்ணனின் திருவடிகளை பற்றுவதுதான் புலனின்பங்களினால் இந்திரிய சுகங்களினால் ஏற்படுகின்ற தீய எண்ணங்கள் நம்மை தீய வழியிலே செல்வதை தடுத்து சத்துவகுணத்தை மேற்படுத்தி நம்மை நெறிப்படுத்தும் என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். கீழ்ப்பாசுரங்களை அனுபவிக்கும் பொழுது கடோபனிஷத் வாக்கியத்தை நாம் அனுபவித்தோம் இல்லவா? ஆத்மா நாம் ருதிரம் மித்தி என்று இந்த உடலத்தையே சரீரமாக சொல்லி வேதம் எப்படி நமக்கு அறிவுரை சொல்லியதோ அதே போன்றுதான் திருமங்கையாழ்வாரும் ஒரு பாசுரத்திலே கோவாய் ஐவரன் மெய்குடி ஏரி கூரை சோரி வைத்தா என்று குமைத்து போகார் நான் ஐவரை பொறுக்குகளேன் புனிதா புட்குடியாய் நெடுமாளே நான் ஐவரை பொறுக்குகளேன். ஐவர் யாரு? இந்த இந்திரியங்கள். 5 இந்திரியங்கள் நம் உள்ளத்திலே இருந்து நம்மை ஆட்டிப்படுத்துகின்றனவே என்று அந்த இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கி அவற்றை நான் கட்டுப்படுத்துகின்ற சத்துவகுணத்தை எனக்குத்தான் நெடுமாலே என்று திருமங்கையாழ்வார் பிரார்த்தித்ததைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாட்டியார் அந்த மாயக்கண்ணனை நினைத்து அவன் மாயங்களை நினைத்து அவன் சீர்மையை உணரும்படி கண்ணன் வெளியிலிருந்து மாட்டார்களை எதிரிகளை அழித்தான், அந்த எதிரிகளின் திட்டங்களை அழித்தான். அதுபோன்றுதான் நம் வெளியில் இருக்கின்ற எதிரிகளை விட நம் உள்ளத்திலே இருக்கின்ற எதிரிகளாகிய இந்த இந்திரிய சுகங்களை அழித்து இந்திரியங்களில் கட்டுப்படுத்திக் கொண்டு வா என்று ஆண்டாள் அழைப்பதாக நாம் இதற்கு அர்த்தம் கொள்ளலாம். கண்ணன் திருவடி மகிமையை சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்திலே அற்புதமாக விளக்கி இருப்பார். ஒரு பாசுரத்திலே விழுகறிவோர் குமரன மேபிச் சிறந்தன விரலசுரல் படையடைய வீயத் துறந்தன விடலறிய பெரிய பெருமாள் மென்பதங்களே என்று அதிகார சங்கிரகத்திலே ஒரு பாசுரத்திலே சொல்லியிருப்பார். இது என்ன சொல்ல வருகின்றார் என்றால் மகாபாரத நிகழ்வை இங்கு எடுத்து காட்டுகின்றார் சுவாமி தேசிகன். மகாபாரதத்திலே பாண்டவ துரியோதன யுத்தத்திலே அஸ்வத்தாமன், அதாவது துரோணருடைய குமாரன், துரோணரை தருமன் கொன்றுவிட்டான் என்பதனால் ஆத்திரம் அடைந்து பாண்டவ குலத்தையே அழித்து விடுகின்றேன் என்று இரவில் எப்படி ஒரு நேர்மை இல்லாமல் வஞ்சகமாக சென்று அங்கு இரவிலே கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்கள் என்று நினைத்து பஞ்ச பாண்டவர்கள் என்று நினைத்து அவர்களுடைய குமாரர்களை 5 குமாரர்களையும் அழித்து விட்டான். பிறகுதான் தெரிந்தது பாண்டவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், இறந்தது பஞ்ச பாண்டவர்களுடைய குமாரர்கள் என்று. அந்த சமயத்திலே உத்திரை கர்ப்பமாகி இருந்தார். உத்திரையினுடைய கணவன் தான் வஞ்சகமாக போரிலே கொன்றுவிட்டார்கள் துரியோதனாதிகள். அந்த உத்திரையினுடைய கணவன் உத்திரையுடைய குழந்தை பிறக்கின்ற பொழுது அது பாண்டவ வம்சத்தை விளங்க வைத்து விடுமே என்று நினைத்தானாம் அஸ்வத்தாமன். உடனே அந்த கருவில் இருந்த குழந்தையையும் கொல்ல வேண்டும் என்று அபாண்டவாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுகின்றான் அந்த கருவின் மீது. அந்த கருவை அந்த அஸ்திரம் தாக்கியதனால் அந்த குழந்தை கரிக்கட்டையாக பிறந்தது. பிறந்த குழந்தை பேசாமல் கரிக்கட்டையாக இருப்பதை பார்த்து கதறுகின்றார்கள் எல்லோரும். குந்தியும் சுமித்திரையும் எம்பெருமான் கண்ணனிடம் வேண்டுகின்றார்கள். அங்கு இருக்கின்ற பல முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரிடமும் வேண்டுகின்றார்கள். அப்பொழுது ரிஷிகள் சொல்லுகின்றார்கள், யார் நித்திய பிரம்மச்சாரியோ அவருடைய திருப்பாதம் பட்டால் இந்த குழந்தை கரிக்கட்டையாக இருக்கின்ற இந்த குழந்தை உயிருள்ள குழந்தையாக மாறும் என்று சொல்கின்றார்கள். எல்லோரும் ரிஷிகளே, நீங்கள் பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிக்கின்றீர்களே, நீங்கள் எங்கள் திருவடிகளை தீண்டுங்கள் என்று சொல்ல எல்லோரும் அஞ்சுகின்றார்கள். தாங்கள் இதுவரை சேர்த்து வைத்திருந்த நல்ல பெயர் இந்த குழந்தையின் குழந்தையை நம் திருவடியால் தீண்டியது உயிர் பிழைக்காமல் போய்விட்டால் என்ன ஆகும்? இவர்கள் தகுந்த விரதம் இல்லாதவர்கள் என்றாகிவிடுமே என்று எல்லோரும் அஞ்சு ஓடிவிட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பீஷ்மாச்சாரியரை கூட கேட்டாமா, அவரும் மறுத்து விட்டார்.
கிருஷ்ணனை போய் கேட்கும்போது அவன் பாமா ருக்மணி தோல்ல கையை போட்டுட்டு வந்து நான் வேணா என்னுடைய திருப்பாதத்தை வைக்கட்டுமான்னு கேட்டாராம். என்ன கிருஷ்ணா, இதோ 2 பத்னிகள் தோல் மீது நீ கை போட்டு கொண்டு வருகின்றாய், நீ பிரம்மச்சாரியா என்று கேட்கின்ற பொழுது, பார்ப்போமே எல்லோரும் முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள், நான் நிச்சய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த குழந்தை பிழைத்திருக்கட்டும் என்று தன் திருவடியால் அந்த குழந்தையை தேர்ந்த அந்த கரிக்கட்டை உயிருள்ள குழந்தையாக மாறியது. பகவான் நித்திய பிரம்மச்சாரி. வெளிலோகத்திலே பார்க்கின்ற நமக்குத்தான் அவன் கோபியர்களோடு இருப்பதாகவும் ராதா ருக்மணியோடு இருப்பதாகவும் நாம் பார்க்கின்றோம் நம் ஞானத்திலே. ஆனால் பகவான் எல்லாவற்றையும் கடந்தவன். இதெல்லாம் ஒரு சொரூப ஞானம்தான். ஆகவே அவன் நித்திய பிரம்மச்சாரி என்பதை இந்த கதையிலே நாம் உணர வேண்டும். அதைத்தான் சுவாமி தேசிகன் அழகாக சொல்லி, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை, அந்த மாயனுடைய பெருமையை, கிருஷ்ணனுடைய பெருமையை நாம் உணர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். இதேபோல பெரிய திருமொழியிலே நிறைய பாசுரங்கள் இருக்கு. அந்த பாசுரங்கள்லாம் சொன்னோம்னா நாழி இருக்காது. ஆகவே மாற்றாரையும் மாற்றழிக்க வல்லவன் எம்பெருமான் மாயன். அத்தகைய மாயன் நம் பகைவரின் அகந்தையை அழிக்கின்ற அந்த மாயன், அவனுடைய லீலைகளை பாடி பரவுவதற்காக நீ வர வேண்டும். அந்த மாயையை நீ அறிய மாட்டாயா? ஆயர்களையும் பசுக்களையும் காப்பதற்காக கோவர்தனகிரியே தன் சுண்டு விரலிலே தூக்கி வைத்துக் கொண்டு எல்லோரையும் ரட்சணை பண்ணினானே, அவனை நாம் பாட வேண்டாமா என்று பலவாறும் சொல்லு. கண்ணன் திருவடி எண்ணுக மனமே என்று உள்ளிருக்கும் தோழியை அழைக்கின்றார் என்று பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். இனி வழக்கம்போல் இந்த பாசுரத்திலே உள்ள எந்த ஆழ்வாரை துயிலெழுப்புகிறார் என்று அனுபவிக்க வேண்டும். திருமங்கை மன்னனை இந்த பாசுரத்திலே துயிலெழுப்புவதாக நம் பூர்வர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே பாசுரம் உணர்த்துகின்ற பொருட்களை பல்வேறு பொருண்மைகளை பொருத்தி பார்த்து உணர்ந்து கொண்டோம் என்றால், நமது புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லுகின்ற பல்வேறு செய்திகள் நம்மை நெறிப்படுத்துவதற்காக சொல்லப்படுவன என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தவர்கள் உய்கின்றார்கள். உணராதவர்கள் பிறவிச் சுழலிலே சிக்கி புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் இருக்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கைகேயி மந்தரையின் பேச்சு கேட்டுப்போனால், தசரதன் கைகேயின் பேச்சை கேட்டு கெட்டுப்போனான், கர்ணன் துரியோதனுடைய பேச்சை கேட்டு கெட்டுப்போனான். இப்படி புல்லார் சொல் கேட்காமல் நல்லோர் சொல் கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரம் நமக்கு உள்ளர்த்தமாக எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு தத்துவம். ஆகவே கண்டவர் பேச்சுக்கு காது கொடுக்காமல் கண்ணன் பேச்சுக்கு மட்டுமே காது கொடுத்து கண்ணன் திருவடி எண்ணுக மனமே என்று பிரார்த்தித்து இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.